நமசிவாயம். தற்பொழுது தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்துவிட்டார். சின்ன வயசுதான், வரலாம், தப்பு இல்லை. முதலமைச்சருக்கு எனது முழு மனதாக பாராட்டுதல். ஓம் நம சிவாய். தற்போது ஒரு முதலமைச்சராக வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இறைவன் ஒரு விதியை கொண்டு வந்து வச்சிருக்கானா அதுக்கு நம்ம தலை வணங்கணும். இதுதான். இப்பொழுது அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுது, அவருடைய கர்மா, அவர் செய்த முன்ஜென்ம புண்ணியம், இதெல்லாம் நம்ம சொல்ல போறோம். நிறைய பேர் வலைதளங்கள்ல ஒரு சில பேர் நீச்சபங்கன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் நீச்சத்தையே அத பலன் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பேர் வக்ரத்தை பிரிச்சு சொல்ல மாட்டாங்க. நீச்சபங்கங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. லட்சத்துல 4 பேருக்கு தான் இருக்கும், 1000த்துல ஒரு 2 பேர் தான் வரும். எல்லாருக்கும் நீச்சபங்கம் கிடைச்சிடாது. இதுதான் நீச்சபங்கம். விஜய் ஜாதகத்துல நீச்சபங்கம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இருந்தாலும் அதையும் நான் சொல்றேன். நீச்சம் என்பது தர ரேஞ்சில இருந்து எதிர்பாராத ஒரு புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி உச்சி நிலையில கொண்டு போயிடும். பாதிலே அதை நிறுத்தாது. இதுதான் நீச்சபங்கம். ராஜயோகம் இது யாருக்கு இருந்ததுன்னா பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு இருந்தது. 3வது முறையாக பிரதமராக வருவான்ட்டு வலைதளங்கள்ல கொடுத்திருக்கார். என்கிட்ட ஆதாரமும் இருக்கு. அதே மாதிரி 3வது பிரதமராகவே வந்திருக்கார். இன்னைக்கு அவர் 3வது பிரதமரா வந்திருக்காருன்னா சாதாரணமா இருந்து படிப்படியா உயர்வு பெற்று எம்எல்ஏ, முதலமைச்சர் இந்த மாதிரி பொறுப்பேற்று இன்னைக்கு உயர்ந்து நிக்கிறாருன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது ஒரு பெரிய ஒரு புதையல். அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இதான் இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு இந்தியாவே பாராட்டக்கூடிய ஒரு அமைப்புக்கு இன்னைக்கு அவர் வந்திருக்காருன்னா அது வியக்கத்தக்கது. நமது பாரத பிரதமருக்கு எனது வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய். 1. 2வது, நீச்சபங்கம் அப்படின்னாக்கா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் உண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அம்மா விழுப்புரத்துல கமலா ஸ்டோர்ல வேலை செய்தவங்க. எங்க பெருமா கோவில் தெருல, மந்தக்கரை சென்ட்ரல்ல, அந்த தெரு கோட்டை விநாயகர்னு ஒரு கோவில் இருக்கும், அதுக்கு எதிர் வீடு. அந்த வீட்டுல கமலா நகர், இது கமலா ஸ்டோர்னு ஒண்ணு, அந்த வீட்டுல தான் வேலை செஞ்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கடுத்து அந்த ஊரை விட்டு சென்னைக்கு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது அந்த படிப்படியா அவர் உயர்ந்து திரையுலகத்துல இன்னைக்கு உச்ச நிலையை, புகழ் நிலையை தொட்டிருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லை. அவரு கீழே இருந்து மேல வந்தவர் தான். அவரும் இந்த அரசியல் வந்தார், புகழ் தேர்னார். இன்னைக்கு அவரு பெருந்தன்மையான அளவுக்கு இன்னைக்கு திரையுலகத்துல நடிப்புல அவர் அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. இனி ஒரு ஆள் யாரு பிறக்க போறதும் இல்லை. இதான் விதி. ஒரு ஜாதகமே இன்னொரு ஜாதகம் அமையாதுங்க. அதுதான். அப்ப கடவுள் எப்படின்னா அந்த கர்மாவை எப்படி படைச்சிருக்கான் பாருங்க. இதுதான் நீச்சபங்கம். நீச்சபங்கங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இப்ப திரு விஜய் ஜாதத்துக்கு வரம் பாருங்க, அவர்ல நீச்சபங்கமே கிடையாதுங்க. அவர் நீச்சபங்கன்னா தர ரேஞ்சில இருந்து தான் வரணும். அவர் இல்லைங்க, அவர் ராயலுங்க. அவரு எப்படின்னு கேட்கலா, திரு சந்திரசேகர் அவர்கள் ஒரு நல்ல மனிதர். எல்லாரும் அவர் திரைப்படம் எடுக்கிறதுல முதன்மையானவர். ஒரு படம் எடுக்கணும்னாக்கா கையில ஒரு 50 கோடி 100 கோடியாவது இருக்கணும். இவ்வளவு பணத்தை வச்சிருக்கிறவங்க ஒரு உயர்வான நிலை. இன்னைக்கு 1000 பேர் அன்னைக்கு படம் எடுக்கும்போது எல்லாமே வெற்றி படமா இருந்தது. ஒரு சில படங்கள்லாம் எல்லா படமே வெற்றியாகும்னு சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப இதுதான் விதி. அப்ப ஒரு 1000 பேர் குடும்பங்களை வாழ வச்சிருக்காரு இல்லையா? இன்னைக்கு 1000 பேர் குடும்பங்கள் விலைக்கு ஏறுது இல்லையா? அப்ப கே சந்திரசேகருக்கு அது ஒரு பெருமை இல்லையா? அப்ப இந்த அமைப்புக்கு அவர் வந்திருக்காருன்னா நல்ல இதயம் அவர்கிட்ட இருக்கு. 4 பேர் வாழணும், நம்மளும் வாழணும்னு. அது பெருமைக்குரிய விஷயம். அதனால அவர் உயர்வான ஒரு ஜாதகம் அது. அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். அந்த குடும்பத்துல வந்தார், ராயல் குடும்பம். யாரு? திரு விஜய். அவர் எங்க நீச்சபங்கமே கிடையாது. அவர் ஜாதகத்துல நீச்சபங்கன்னா கீழே வரணும். இவர் நீச்சபங்கம் கிடையாது. இவருக்கு செவ்வாய் பார்வைக்கு நீச்சமா இருக்கும், ஆனா செவ்வாய் செயல்படாது. அதையும் நான் சொல்றேன். என்னுடைய ஜோடத்துல இதுதான் விதி. மற்றபடி விஜய் வந்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சி தான். 1. 2வது, அவர் கஷ்டம் என்னன்னு தெரியாது. இதான் விதி. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் புகழ் உச்சிலேயே இருந்துட்டார். அதனால அவர் நீச்சபங்கன்னு எடுத்துக்கூடாது.
அவருடைய ஜாதகம் வந்து சிறப்பான ஒரு ஜாதகம். ஒரு சில அமைப்புகள்ல ஒரு சில கிரகங்கள் வந்து ஏற்ற இறக்கமா இருக்குது. அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த தசாபதிக்கு வந்துருவோம். இப்ப சுக்கிர தசை வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு இமாலயத்தை தொடர அளவுக்கு இன்னைக்கு புழு உச்சிக்கு வந்திருக்காருன்னா அது சுக்கிர தசை தான். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சுக்கிர வந்து 9 கூடியவர், பாக்யாதிபதி, கன்னியா லக்னம், அவரு கடகராசி, பூச நட்சத்திரம். அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு 2 கூடிய சுக்கிரனே 9ஆம் இடம் சொல்லக்கூடிய கோணத்துல பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று பலமா உட்கார்ந்திருக்காரு. அந்த இடம் வந்து தந்தையுடைய ஸ்தானம். சுக்கிரன் பலம் பெறதுனால அப்பாவு செல்வாக்கு புகழ் எல்லாம் இருக்கும். சுக்கிரன் வந்து கலைக்குரியவன், பணம் காசை பத்தி கவலையே இல்லைங்க, அள்ளி கொடுக்கிறவங்க. இதான் சுக்கிரன். சுக்கிரன் வந்து எப்படின்னா வாகன தானாதிபதி. அதாவது வாகனம், வீடு, வண்டி, சொந்தம், உறவு, நட்பு எல்லாமே அவர் கொடுக்கிறவர். அவருக்கு எப்படி சொல்ற பாருங்க, இந்த பாடல் பாருங்க. வாகன தானாதிபதி மருவமனைக்கு ஒரு 10ஆம் இடத்தின் வீட்டுக்கு இறைவனை கூடி யோகவான் வெகு பூமிக்கு அரசனே. வாகனநாதன் 4இல் வந்திட ஆட்சி உச்சம். ஆகவே கேந்திர கோணம் ஆனால் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல வீடும் வாகமாய் ஆயுள் தீர்க்கும் வாகனம் வரிசை சுத்தம்ன்றான். அப்ப வண்டி வாகனம் எல்லாமே அவர் வீட்டை சுத்தி பாருங்க, கார் நிக்குது, ஏகப்பட்ட வண்டி, வேலை செய்ய நிறைய ஆட்கள் இருக்காங்க. உயர்வான ஒரு அமைப்பு, ராஜயோகம் பெற்ற ஜாதகம் தானே. எப்படி அது நீச்ச பங்கமா ஆகும்? நீச்ச பங்கத்துக்கு அங்க வேலையே இல்லை. அதனால உயர்வான ஒரு அமைப்பு, அதனால கௌரவமான ஒரு ஃபேமிலி, ராயல் ஃபேமிலி, தப்பே இல்லை. அதனால அவர் நல்ல ஒரு ஜாதகம் தான். அவர் ஜாதகம் எந்த குறையும் இல்லை. ஒரு சில குறைகள் இருக்கு ஜாதகத்துல, இல்லைன்னு சொல்ல முடியாது. முழுமையான ஒரு யோகம் எந்த ஜாதகம் கிடையாது. ஒரு சில நேரத்துல ஒரு கிரகங்கள் நல்லா இருக்கும், ஒரு சில நேரத்துல அதே கிரகங்கள் பழி வாங்குறது இருக்குது. இதான் ஜோதிடம். இப்ப ஒரே சாரத்துல 2 கிரகம் இருக்கக்கூடாதுங்க. இப்ப நான் சொல்றது ஒரு சிலருக்கு புரியும், புரிந்தவர்கள் பாக்கியசாலி, புரியாதவர்களுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா நான் கற்ற ஜோதிடத்தை நான் சொல்றேன். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு, கற்ற கலை மடந்தை ஓதுகின்றால் மெத்தேம் வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவிற்கால் எறும்பும் தன் கையால் எஞ்சானா. நான் தான் படிச்சேன்னு சொல்லல, கலைமகளே இன்னும் போயிட்டு தான் இருக்காங்க படிப்பு. அதனால யாருமே முழுமையா எதுவுமே கற்றுக்கல. அதனாலதான் கடவுளே 100% யாரையும் மனுஷனா உருவாக்கல. 75 தான், 75 பேர் தான் அறிவாளி. 25 பேர் அவங்களுக்குள்ள மிருக குணம் இருக்குதா, எந்த குணம் இருக்குன்னு தெரியாது. இதான் விதி. காலப்போக்கில் அவங்க நடந்துக்கக்கூடிய அமைதி, அடக்கம், தர்மம் இந்த மாதிரி அமைப்புகள்ல வரும்போது அந்த 25 பேலன்ஸ் இருக்கு பாருங்க, அதையும் ஃபில் பண்ணி அது இறைவனடி போய் சேருவார். அதுக்குதான் குரலே சொல்றார், பிறவி பெருங்கடல் நீந்தாதார் இறைவனடி போய் சேருவார். இதான் விதி. புண்ணியம் செய்துட்டு இறைவன் போகணும். இதுதான் தர்ம விதி, சாஸ்திரம். அப்ப யாருமே முழுமையான அந்த அமைப்பு இல்லைன்னு இருக்கான். அப்ப இவருடைய ஜாதகம் பாருங்க, ஒரு சார்ல 2 கிரகம் இருக்கக்கூடாது. செவ்வாய் அங்க நீச்சம், ஆனா நீச்ச பங்கம் இல்ல. நீச்ச சந்திரன் வந்து யாருடைய சாரம் வாங்கியிருக்காருன்னா சனியுடைய சாரம் வாங்கியிருக்கார். சாரநாதன் சனி. சனி அந்த வீட்டுக்கு 12ல இருக்காரு. சூரியனோட அசமனம் ஆயிருக்காரு. சூரியனும் ஒரே சார்ல இருப்பார். பாருங்க, சூரியனோட அசமனமானோன்னு சனி இந்த லக்னத்துக்கு 5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதி, 6 கூடிய ரோகாதிபதி. அவரு தன் வீட்டுக்கு அவரு அதாவது தன்னுடைய 10ல இருந்து கூட்டி பாருங்க, அது 6வது வீடா வரும். அது மாதிரி 6ல இருந்து கூட்டி பாருங்க, அந்த அவர் இருக்கிற இடம் வந்து 10வது வீடா வரும். 1. 2வது அதுக்கு வீடு கொடுத்தவர் யாருன்னா புதன். அவர் வக்ரம் பெற்று தன் வீட்டுக்கு அவர் 12ல மறைகிறார். இங்க பாருங்க, சாரம் கொடுத்த சந்திரனுக்கு செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த சனி அந்த வீட்டுக்கு 12ல மறைகிறாரு. அந்த வீட்டுக்கு 12ல மறையும் போது அந்த வீட்டுக்கு வீடு சொந்தமான வீட்டுக்கு அதிகாரி யாருன்னா புதன். இந்த லக்னாதிபதி, 2 ஆதிபத்தியம் பெற்ற ஒரு புதன் லக்னாதிபதியும் ஆகுறாரு, 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானாதிபதியும் ஆகுறாரு. அவரு தன் வீட்டுக்கு 12ல மறைஞ்சு வக்ரம் ஆகிறார். ஒரு கிரகம் வக்ரம் பெறுதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. தன் நிலையை மறந்து அது வேற மாதிரியான பலன் செய்யும், நல்லதையும் செய்யும், கெடுதலையும் செய்யும். அதான் விதி. சுக்கிரன் கூட போய் உட்கார்றாரு. சுக்கிரன் நல்லா இருக்காரு, வாங்கி தராரு. லக்னாதிபதி பலம் இல்ல. 5, 9 சுபர் பாவராயணம் மிஞ்சி பலன் செய்யணும் ஒரு அதிகாரம் இருக்கு. 5, 9 கூடியவர்னா இங்க சுக்கிரன் பலமாயிட்டாரு. ஆனா அந்த சுக்கிரன் வாங்கி கொடுக்கிற இத லக்னாதிபதி 9 கூடிய பாக்கியாதிபதி சொல்லக்கூடியவர் யாருன்னா, இது 5 கூடியவர் யாருனாக்கா லக்னாதிபதி புதன். 5 கூடியவர் யாருன்னா
சனி, இந்த ரெண்டு பேரும் அதை வாங்கி கொடுக்கறதுக்கு அங்க பலம் இல்லாம பலகீனமா இருக்காங்க. இதாங்க விதி. இவருக்கு இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இதுதான். ஒரு சார்ந்த ரெண்டு கிரகம் இருக்கக்கூடாது. வீடு கொடுத்தோம் பண்ணல மறையக்கூடாது. 12ஆம் அதிபதி வீடு நாயகன் 12ஆம் அதிபதி சனிக்கும் சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் அந்த வீட்டுக்கு பண்ணல மறையாது. இதெல்லாம் துர்ஷ்டான அமைப்புகள். இது எப்பயாவது ஒரு தடவை கவுத்துரும். இதை நம்ப முடியாது. இதான் விதி. அதனாலதான் சனி வக்ரம் பெறும்போதுல இவருக்கு ஆபத்து. 2025 இதே ஆகஸ்ட் மாசம் சனி வக்ரம் பெற்றார் போன வருஷம். அப்பயே நான் சொல்லியிருந்தேன், முதல் கோணம் முற்றிலும் கோணம் சொல்லிட்டு இருந்தார். இவர் கட்சி ஆரம்பிச்சது நேரமே சரியில்லைன்னு. அது சனி தசையில, இது சனியுடைய 8ல சனி போற நேரத்துல இவர் ஆரம்பிக்கிறார். அட்டம சனி நட்டங்கள் நிறைய உண்டுன்னு ஒரு ஜோதிடம் சொல்லுது. அதுக்கு ஒரு பாடலும் உண்டு. அதனால இந்த சனி இந்த மாதிரி வக்ர நிலையில திரும்பும் பொழுது உயிரெல்லாம் கொல்லும், உடலை பாதிக்கும், கட்சிக்கு ஒரு கலங்க பேரை கொண்டு வரும், தேவையில்லாத வழக்குகளை சிக்க வைக்கும், வேதனை கொடுக்கும், விரக்தி கொடுக்கும். சனி வக்ரம் பெறும்போது தன் நிலையை மாறும். இதான் விதி. இவரு ஜாதகம் நல்லா இருக்கு. ஆனா இவர் அளவுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு பாருங்க, அந்த நேரம் சரியில்லைனால யாருமே அஷ்டம சனியில கட்சி ஆரம்பிக்கவே மாட்டாங்க. அஷ்டம சனியில பொண்ணு பார்க்கவும் மாட்டாங்க. அஷ்டம சனியில வீடு கட்டவும் மாட்டாங்க. அடிக்கோல் ஊன மாட்டாங்க. இது சாஸ்திரப்படி இது உண்மைதான். அதனாலதான் அட்டமாதிபன் ஆயுள் காரகன் திட்டகேந்திரன் திரிகோணமேடி தொட்ட லக்னாதி பலம் பெற தீர்க்கமாம் ஆயுள்னு ஆயுள கொடுக்கிற சனியை ஆயுள் சாணாதிபதி அங்க போய் நீச்சமாகிறார். அதாவது உச்சமான இடத்துல அவர் வக்ரம் பெறும்போது நீச்சமாகிறார். இதுதான் விதி. அப்ப வக்ரம் பெறும்போது தன் நிலைய சனி மறக்கிறார். அதனால்தான் சனி அந்த விபரீதத்தை கொடுத்தார். அதாவது 41 பேர் உயிர் இறந்தாங்க இல்லையா, அந்த 41 பேர் சனிக்கிழமை அன்னைக்கு நடந்தது. சனி அவருடைய காரகத்தை காமிச்சிட்டார் பாருங்க. இதுதான் சனி. அதுக்கு அடுத்தது இது ஒரு புதன்கிழமை அன்னைக்கு கொடி ஏத்துறார். எங்க மதுரை மாநாட்டுல கொடி உடையுது. அப்ப கொடி ஏத்தாதன்னு சொல்லுது. அது இவரு கட்சி ஆரம்பிச்சு நீதிமன்ற வழக்கு எல்லாமே லைனா வந்தது. காரணம் கட்சி ஆரம்பிச்ச நேரம் சரியில்லைங்க. இதாங்க விதி. ஒரு மனுஷனுக்கு சோதனை வரலாங்க, ஆனா சோதனை மேல சோதனை வரக்கூடாதுங்க. எந்த ஒரு மனுஷனும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஜோதிடர். சொல்லணுங்க இந்த கர்மாவை. இதான் விதி. இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு நல்ல நியூஸே கிடைக்கலீங்க. கேட்கவே வருத்தமா இருக்குதுங்க. அதாவது எல்லாமே தலைகீழா இருக்குது. விபத்து, உடையிறது, நிம்மதி இல்லாம போறது, தூக்கம் இல்லாம இருக்கிறது. இவரே பாருங்க, ஆபீஸ மூடிட்டு ஒரு மாசம் சென்னுதான் ஆபீஸ்க்கா வரார். ஏன்னா இவருடைய சூழ்நிலையை அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கி இருக்கு கிரகங்கள். இத எந்த ஒரு மனுஷனுக்கும் நடக்கக்கூடாத ஒரு வருத்தங்கள். அதனால அவர் எப்படிதான் அதை தாங்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. அதனால இதுதாங்க கர்மா. இதை நினைச்சு பார்க்கவே நமக்கு ஒரு வருத்தமா இருக்குது. இப்ப மறுபடியும் இந்த சனி பாருங்க உள்ள வந்தாரு. இப்ப மறுபடியும் இன்னும் 1.5 மாசத்துல வக்ரம் ஆக போறாரு. போன தடவை வக்ரம் இவ்வளவு பிரச்சனை. இப்ப இந்த தடவை வக்ரமா ஆக போறாரு. இப்பவே பாருங்க, சிபிஐ கேஸ் ஏகப்பட்ட பிரச்சனை நெருக்கடி ஆயிடுச்சு. இன்னைக்கு உள்ள உட்கார வச்சு இவ்வளவு பண்ணிருக்கு. ஆனா புதன் சுக்கிரன் இவருக்கு யோகாதிபதி. இப்ப சுக்கிர தசை தான் போயிட்டு இருக்கு. இந்த சுக்கிரன் இவருக்கு நல்லதா செய்யறாரு. அந்த நன்மையை வாங்கி கொடுக்கறது அங்க சனியும் புதனும் பலகீனமா இருக்காங்க. இதுதாங்க விதி. இதுதான் உண்மை. ஒரு சார்ந்த 2 கிரகம் இருக்கக்கூடாது. அந்த 2 கிரகத்துக்கு வீடு கொடுத்த நாயகன் அந்த வீட்டுக்கு 12, 6, 8ல மறையக்கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு அதிபதி தன் வீட்டுக்கு 12ல மறையக்கூடாது. இங்க புதனம் மறைஞ்சிருக்கு, சூரியனும் அஸ்தமனத்துல இருக்கு, சனி அஸ்தமனத்துல இருக்காரு, சூரியனும் இங்க செயல்படல. இதான் விதி. அரசாங்கத்துல ஜெயிக்க வச்சுது, தப்பே இல்லை. இது சுக்கிர புத்தியில, இது சுக்கிர திசையில ராகு புத்தியில நடந்திருக்கு, ஜெயிக்க வச்சிருக்கு. ஆனா ஜெயிக்க வச்சு அங்க பிரச்சனைகளை கொண்டு நிக்குது. இதுதான் விதி. இன்னைக்கு அவர் நிம்மதியா இல்ல. எந்த ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது ஒரு சோதனை, யாருக்குமே நடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் ஜோதிடர். இதுதான் உண்மை. ஒரு மனசாரியே சொல்றேன். இவர் எப்படிதான் தாங்குறாருன்னு எனக்கே தெரியல. இது ரொம்ப வேதனைங்க. இத சொல்றதுக்கு கூட எனக்கு மனசு வரலைங்க. வேற வழி இல்லாம சொல்றேங்க. இதுதாங்க இது. அதனால வேற வழி இல்லாம இந்த ஒரு 4.5 மாசம் சனி வக்ரம் ஆக போறாரு. எப்பன்னா ஆகஸ்டுக்கு மேல, ஆகஸ்ட் ஆக போறாரு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் 5 மாத காலங்கள் சனி வக்ரம். அதுக்கு அடுத்தது சனி வக்ரமான பிறகு இப்ப குரு வேற ஜென்மத்துக்கு வந்திருக்கார். ராம ஜென்ம வனத்திலே சீதை சிறை வைத்ததுன்றான். ராமனுக்கே ஜென்மத்துல குரு வரும்போதுதான் உச்சமாதான் இருந்தது.
அப்ப அது வக்ரம் பெறும்போது சீதைக்கு அங்க கலகம் வந்தது. அப்ப அந்த சீதை என்பது இந்த நேரத்துக்கு ஒரு ஜாதகப்படி 7ஆம் இடம் சொல்றான். அப்ப 7ஆம் இடங்கிறது வெகுஜன தொடர்பு, நிம்மதி, சந்தோஷம். இது இது எல்லாத்திலயுமே இந்த குரு கைய வைக்குது. ஜென்ம குரு நம்ப கூடாது. அதுக்குதான் ஜென்ம ராம வனத்திலேன்னா. இப்ப சனி வக்ரம் முடிஞ்ச பிறகு குரு வக்ரம் ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு வருஷம் இவர் எப்படிதான் ஓட்ட போறாருன்னு தெரியல. இரவெல்லாம் காப்பாற்றணும். இதுதான் அமைப்பு, இதுதான் ஒரு ஜாதகம். இதை இந்த ஒரு அமைதியாக இவர் செயல்பட்டு இதை கடந்து வந்துட்டாருன்னா அடுத்தது இவர் தாங்க வெற்றி. இதாங்க உண்மை. ஓம் நம சிவாயம்.